ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல ரியல்மி சைட்ல இருந்து GT Neo 6 SE அப்படின்னு சொல்லி குளோபல் ஆஃபிஷியலா ஒரு 20,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் 256 GB ஸ்டோரேஜோட UFS 4.0 சப்போர்ட், சூப்பரான மேஷிவான டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு வேப்பன் சாப்பிங் சிஸ்டம் அண்ட் 7S Gen 3 ப்ராசஸரோட இந்த வட்டம் குளோபலா லான்ச் பண்ணிட்டாங்க. அமேசான்ல இந்தியால கூடிய விரைவில் GT Neo 6T சொல்லிட்டு இந்த மொபைல் அப்படியே ரீபிராண்டிங்கா கொண்டு வர போறாங்க ரியல்மி சைட்ல இருந்து. சோ இந்த மொபைல் குளோபல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வரப்போகுது, இந்தியன் ரீஜன்ல வரும்போது என்ன பிரைசிங் செக்மெண்ட்ல வரப்போகுது, அதை தவிர்த்து இந்த வட்டம் GT Neo 6T and 6E இந்த மொபைல்ல என்ன சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க, கேமரா செக்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு டீடைல் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதான் ரியல்மி GT Neo 6 SE பாக்ஸ் ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரெஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணனே ஒரு பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல சிம் ஜெட்ரோல், யூசர் கரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 100 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த ரியல்மி GT Neo 6 SE இல்லனா T இந்தியன் ரீஜன்ல அபிஷியல் லான்ச் பண்ண போறாங்க. அமேசான்ல கூடிய விரைவில். இன்னும் டேட் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணோடனே நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்மளோட கம்யூனிட்டி டேப் லிங்க் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரியல்மி GT Neo 6 SE அதாவது டீம் சொல்லிக்கலாம் இந்தியன் ரீஜன் வரும்போது. சோ இந்த மொபைல் குளோபல்ல உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 256 GB கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ரெண்டு கலர் வேரியன்ட், ஒன்னு சில்வர் அண்ட் கிரீன் கலர். இந்த வட்டம் இதோட டிசைன் ஃபேக்டர் அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பின்னாடி உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷ், டூயல் ஃபிளாஷோட ஒரு சூப்பரான ஒரு பிளைனான டிசைன்ல. சோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான், ஆனா பிரீமியமான பில்ட் குவாலிட்டியில எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ 4 எட்ஜஸ் எல்லாமே கர்வியாவும், முன்னாடி ஸ்கிரீனும் கர்வியா கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பாயிண்ட். ஏன்னா கையில ஹோல்ட் பண்றதுக்கு செம்ம கன்வென்ட்டா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டோட இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த சில்வர் கலர் செம்ம கிளிட்டரிங் ஃபினிஷா இருக்கு. சோ கையில ஹோல்ட் பண்ணும் போது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் பதியதான் செய்து. அதை தவிர்த்து இதோட கேஸ் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் இந்த டிசைன் ஃபேக்டர் கொஞ்சம் அது அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொண்டு வரலாம் சொல்லலாம். சோ ரெகுலரா கேஸ் இல்லாம நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட டிசைன் ஃபேக்டர் அருமையா இருக்கு. டூயல் டோன் ஃபினிஷ்ல அண்ட் அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் கொஞ்சம் பம்ப் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு. ஸோ பாடியோட கொஞ்சம் ஹைட் கூடுதலா தான் இருக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவு. ஓவரால் ஒரு அல்டிமேட்டான டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் ரியல்மி GT Neo 6 SE ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும் போது ஒரு 6.78 இன்ச் ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஃபுல் HD பிளஸ் கொஞ்சம் கூடுதலாக 1.5K டிஸ்பிளே ரெசல்யூஷன்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. அண்ட் தட் 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் HDR டிஸ்பிளே அண்ட் 1600 நிட் பிரைட்டரான டிஸ்பிளே. ஆனா ரியல்மி சைட்ல இருந்து என்ன கிளைம் பண்றாங்க, கிட்டத்தட்ட 6000 நிட்ஸ் வரைக்கும் கிளைம் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா 1600 நிட்ஸ் வரைக்கும் இதோட பீக் பிரைட்னஸ் போகுது. டிஸ்பிளே செம்மையா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. அதை தவிர்த்து இது ஒரு 10 பிட் பேனல், 1 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கனால கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கலரோட அக்யூரசி எல்லாமே தாறுமாறா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 191 கிராம், திக்னஸ் 8.7 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட், LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் அண்ட் Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வேப்பர் சாம்பிங் சிஸ்டம். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த ரியல்மி GT Neo 6T or SE ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. சோ இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 amps பேட்டரி அண்ட் சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 50% வித்தின் 12 மினிட்ஸ்லயும் 100% 27 நிமிஷத்துல ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட ஒரு சூப்பரான ஹையர் பேட்டரி கேபபிளோட இந்த வட்டம் ரியல்மி GT Neo 6 SE ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP வித் OIS சப்போர்ட், Sony IMX882 சென்சார் வித் 1.9 அப்பர்ச்சர்லயும் 8 MP அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா சாம்சங் சென்சாரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames செகண்ட்ஸ் அண்ட் 1080 60 frames செகண்ட்ஸ் வித் EAS சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. எப்பயும் போல இங்க அல்ட்ரா வைட் சென்சார் அருமையா இருக்கு அண்ட் பிரைமரி சென்சார் இருக்கிற ஷார்ட்ஸ், டீடைலிங், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு. அண்ட் தட் செல்ஃபி கேமரா குட் அண்ட் 4K வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை தவிர்த்து இங்க 1080
60 frames செகண்ட்ஸ்ல EAS சப்போர்ட், நல்ல ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு வீடியோ பொறுத்தளவு. அண்ட் டீடைலிங் நல்லா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன் எப்பயும் போல நல்லா இருக்கு. பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷாட்ஸ் ஓவரால் ஒரு நல்ல கேமரா அரேஞ்ச்மெண்டோடையும் இந்த வட்டம் Realme GT Neo 6 SE ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு இந்த வட்டம் Snapdragon 7 Plus Gen 3 ஒரு 400 ஆர்க்கிடெக்சரோட 2.9 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 732. இந்த போனை பொறுத்தளவு இந்த வட்டம் ஒரு சூப்பரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் 120 ஸ்டஃபர் ஸ்டேட் அண்ட் 10-bit பேனல் அண்ட் உங்களுக்கு 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயும் இந்த மொபைல்ல இருக்கு. ஆனா இது மட்டும் இந்த மொபைல்ல சிறப்பம்சங்கள் கிடையாது. இந்த வட்டம் நீங்க CPU அண்ட் GPU நீங்க கிளாக் ஸ்பீட் பண்ணிக்கலாம். சோ ஒரு ஓவர் கிளாக் ஸ்பீட் பண்றதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுலயுமே உங்களுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ், லோ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர் சேவிங் மோட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க கேமிங் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க உங்க ப்ராசஸரை கிளாக் ஸ்பீட் பண்ணிக்கலாம். சோ இங்க 2.8 இருக்கிறது உங்களுக்கு 3.0 இல்லைன்னா கிளாக் ஸ்பீட் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி சிபியூலுமே உங்களோட கிளாக் ஸ்பீடை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இது மாதிரி ஒரு சிறப்பம்சங்கள் இந்த போன்ல கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதோட இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. டே டு டே லைஃப்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த போன் வளம் வருதுன்னே சொல்லலாம். இந்த போன் உங்களுக்கு Snapdragonல 8 Gen 3 ப்ராசஸருக்கு ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த 7S Gen 3 ப்ராசஸர் செம்மையா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஒரு அல்டிமேட்டான ப்ராசஸரோட இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme GT Neo 6T அமேசான்ல அபிஷியல் லான்ச் பண்ண போறாங்க. டெடிகேட்டடா இதோட வீடியோ நம்ம செப்பரேட்டா நம்ம கொண்டு வருவாங்க. இந்த போன் குளோபல்ல ஒரு 20,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1700 யுவான், அதாவது அது அப்படியே இந்தியன் மணில கன்வெர்ட் பண்ணும்போது 20,000 ரூபாய் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில வருது. அங்கேயே நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு TWS ஹெட்போன்லாம் ஒரு சில ஆஃபர்ஸோட நீங்க பை பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் ஒரு அல்டிமேட்டான போன் எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் ஃபேக்டர் அருமையா இருக்கு. ஹைல ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கர்வி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிஸ்பிளேயுமே ஒரு ஃபிளெக்சிபிள் 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா செக்மெண்ட் எப்பயும் போல ரியல்மில பாக்குற கேமரா செக்மெண்ட் நல்லா வந்திருக்கு. அதை தவிர்த்து இந்த போனை பொறுத்தளவு ப்ராசஸரை கிளாக் ஸ்பீட் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் புதுசா இருக்கு. மேஜர் பிளஸ் பாயிண்ட் காட்டிலும் இங்க புதுசா இருக்கு. நம்ம கிளாக் ஸ்பீட் தேவையான அளவுக்கு நம்மளே செப்பரேட் பண்ணிக்கலாம். அண்ட் CPU GPUமே நம்மளால கிளாக் ஸ்பீட் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் எப்பயும் போல இங்க LPDDR4X RAM, UFS 4.0 சப்போர்ட், வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் அண்ட் ஒரு சூப்பரான ஒரு 10-bit பேனல், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் ஒரு சூப்பரான போன் பில்ட் குவாலிட்டியோட இந்த வட்டம் ஒரு நல்ல ஒரு Realme UI 5.0 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 இந்த போன் வந்திருக்கு. அதோட இங்க 5500 mAh பேட்டரி எடுத்துட்டு வந்திருக்காங்க வித்தின் 200 கிராம்குள்ள. அதுதான் இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். திக்னஸ்மே ரொம்ப கூட்டல, ஒரு 8.7 mm குள்ளே கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. ஒரு அருமையான ஒரு மொபைல் இந்த வட்டம் நம்மளுக்கு Realme சைட்ல GT Neo 6T இந்தியன்ல வரப்போகுது. அது இந்த வட்டம் அமேசான்ல கொண்டு வர்றாங்க, பிளிப்கார்ட்ல கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போன் GT Neo 6T SE இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்மளோட குரூப், டெலிகிராம் குரூப்ஸ் அண்ட் ஃபேஸ்புக், இது மாதிரி எல்லா விஷயங்களும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.